வணக்கம். என்னுயிரே செல்லம்மா. அத்தியாயம் 54 ப்ரோமோ எபிசோட். ஐயோ, இந்த கிழவிக்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள பெரும்பாடா போச்சு. நானும் வரேன்னு உயிரை எடுக்குது. எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சிட்டேன் என்று பெருமூச்சு ஒன்றை விட்ட யசோதா சௌகரியமாக கார் சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அக்கா, என்ன உனக்கு திடீர்னு மாமா மேல பாசம் பொங்குது? அவருக்காக வேண்டினேன்னு கோயிலுக்கு கிளம்பிட்ட என்று மூர்த்தி கிண்டல் செய்ய, நீயும் அதை நம்பிட்டியா? அது நான் அந்த கிழவியை ஏமாத்துறதுக்காக சொன்ன போய் என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தாள் யசோதா. என்னக்கா சொல்ற? திருவண்ணாமலை போறோன்னு நீ உன் மாமியார் கிட்ட சொன்னது பொய்யா? அப்போ எங்க தான் போறோம்? சொன்னாதானே நான் வண்டி ஓட்ட முடியும் என்று மூர்த்தி கேட்கவும், திருவண்ணாமலைன்னு சொன்னது நிஜந்தாண்டா. ஆனா நம்ம போறது கோயிலுக்கு இல்லை, பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஒரு வைத்தியசாலைக்கு போக போறோம் என்று யசோதா சொல்ல, வைத்தியசாலைக்கா? எதுக்குக்கா? ஓ, புரியுது. எப்போவுமே உடம்பு வலியா அழுப்பா இருக்குன்னு சொல்லுவியே, அதுக்கு மருந்து வாங்க போறோமா என்று மூர்த்தி யசோதாவின் திட்டம் புரியாமல் கேட்க, நீ சொல்றது கரெக்டு தான் மூர்த்தி, மருந்து வாங்க தான் போறோம். ஆனா எனக்கு இல்லை, ரதிக்கு. யசோதா குரூர சிரிப்புடன் சொன்னாள். அபி, டைம் ஆகுதுமா, போலமா என்று வசந்த் கேட்க, மனம் படபடக்க அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தவள், வசந்த் ப்ளீஸ் இன்னொரு 10 மினிட்ஸ் உட்கார்ந்துட்டு போலாமே என்று சொல்ல, இதோட எத்தனை 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா? 10 நிமிஷம்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுமா. நான் ஆஃபீஸ் கிளம்பணும், நிறைய வேலை இருக்கு என்று அவன் சொல்ல, அப்போ நீங்க வேணா போங்களேன், நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறேன் என்று சொன்னவளை முறைத்து பார்த்தவன், ஒழுங்கு மரியாதையா கிளம்பிடு, இல்லைன்னா அடி வாங்க போற என்று அவன் குரல் உயர்த்த, இதற்கு மேல் அவனை சமாளிக்க முடியாது என்று நினைத்தவள் அமைதியாக எழுந்து அவனுடன் நடந்தாள். வீட்டிற்கு வந்ததும் அவள் கையை விடாமல் பிடித்து அழைத்து கொண்டு அறைக்கு சென்றான் வசந்த். எந்த கோயிலுக்குடா போனீங்க? வேணி கேட்டது அவன் காதில் விழவே இல்லை. என்ன ஆச்சு இவனுக்கு என்று இருவரையும் பார்த்தபடியே வேணி முணுமுணுக்க, வசந்த் கையை விடுங்க, அத்தை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று அபி சொல்ல, அதெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம், முதல்ல என்னோட வா என்று உள்ளே அழைத்து சென்றவன் பிரெக்னன்சி கிட்டை எடுத்து அவள் கையில் கொடுத்து, போ டெஸ்ட் பண்ணிட்டு வா